நல்லா இருந்தது படம். நல்லா பண்ணாங்க. லாங் போயிருந்தாலும் சரி, ஆனா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கூட நம்ம நினைப்போம் அப்பா அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க கஷ்டப்படுறாங்கன்ட்டு, நம்ம அவங்களோட மணியில என்ஜாய் பண்ணுவோம் இது பண்ணுவோம். பட் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் தியாகம் தான் பண்றாங்க. அது நல்லா இருந்தது. தனுஷன் ஆக்டிங் நல்லா இருந்தது. அருண் விஜய் ஃபைட் சீக்வன்ஸ் எப்பவுமே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷன் அவங்க பேஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. எதுல ஹைப் கொடுக்குமோ நல்லா கொடுத்துருக்காங்க, எதுல லோ கொடுக்குமோ கொடுத்துருக்காங்க. நல்லா இதுக்கு முன்னாடி ராஜ்கிரண் உங்க தனுஷோட ஒரு காம்போ பார்த்துருக்கோம். இப்போ இந்த படத்துல அதே ஒரு காம்போ, அதே நித்யமேனன் இருக்காங்க. நித்யமேனன் ஆக்டிங் பழம் சோபனா ஆக்டிங் நல்லா இருக்கும். பட் அதுக்கும் இது கீழே இது இல்லாம நல்லா ஒரு டஃப் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் அங்கிள் அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம அருண் விஜய் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் ரோல் அந்த மாதிரி ஒரு ஹீரோ அந்த மெட்டீரியல் தான் பார்த்தோம்னா, இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்றதுல வந்து நீங்க ஹீரோவோட எனக்கு பிடிச்சது வில்லன் இது நல்லா இருக்கு. அவங்க ஃபைட்டு அவங்க பாடி இது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ நிறைய படம் பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நம்ம வந்து பிரிச்சு பார்ப்போம். இதுல அந்த ரெண்டு ஹாஃப் அப்படின்றது எப்படி வந்துருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கா அடிக்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் நல்லா இருந்தது. ஒரு ஃபேமிலினா கொஞ்சம் எல்லாமே நம்ம இது பண்ணணும். ஸோ அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஒரு முடியாமல் இன்கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லை, எல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட்டாக முடியுது. மியூசிக் ஜிபி அண்ணா எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் இந்த மூவி அப்படின்றது எந்த ஒரு ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாரும் கேரக்டர். தனுஷு கேரக்டர் செட் ஆயிருக்கு. அதே மாதிரி மற்ற ப்ரீவியஸா வந்த எல்லா கேரக்டருமே நல்லா இருந்தது. கேரக்டரைசேஷன் வந்து ப்ரீவியஸ் படத்துல மிஸ் பண்ணது இந்த படத்துல அவர் சரி பண்ணிருக்காரு. கலெக்ஷன் 100 crores கம்பல்சரி. தனுஷ் படம்னாலே 100 crores அடிச்சிரும் ப்ரோ. 100 crores அடிச்சிரும் ப்ரோ. மற்ற கேரக்டர் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்தது. மற்ற கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது நித்யா மேனன், பார்த்திபன் இவங்க கேரக்டர் எல்லாமே நல்லா. பார்த்திபன் வந்து ஸ்மாலா தான் வராரு, பட் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு அவரோட கேரக்டர். அருண் விஜயோட வில்லனிசம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இல்ல ப்ரோ, கதை வைஸ் என்ன சொல்ல வராங்கன்னா அப்பா அம்மாவை பத்தி இது பண்ற கதை தான். அவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க. பட் என்ன நம்மளோட இதுவோ பாரம்பரியத்தை என்னவோ அதை நம்ம பின்பற்றி வந்தாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லது அப்படின்றதுதான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல உண்மை அந்த அளவுக்கு படம் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. படம் 5 ஸ்டார் கொடுக்கலாம் படத்துக்கு. நல்ல லெவல் இந்த படம் வேலை வந்து ஃபைட் சீன் அந்த அளவுக்கு வேற ஃபைட் சீன் சம்மளவு. நம்ம லீவ்ல சும்மா வந்து படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கேவலமா கலாச்சிட்டு போலான்னு வந்தோம். ஏன்னா நமக்கு தேவையான நாங்க 2 பேரும் கேட்டாங்க. படம் உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதான் உண்மை. அந்த அளவுக்கு படம் சூப்பரா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா கலை போறோம், நல்லா சொல்ல போறோம். மெயின் படத்தோட வெற்றி காரணமே சென்டிமெண்ட் தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான கதை மெயின் அப்பா அம்மா சென்டிமெண்ட். சத்தியமா படம் தொகாது என்று எல்லாரும் ரிவ்யூ எடுத்திருப்பீங்க. சூப்பரா இருந்துச்சு. படம் சொல்றது நான் இப்போ கூட படம் சொல்லிடுவேன். அதுக்கு என்ன எங்க பாத்து போறான்னு சொல்லிட்டு தச்சிட்டே வந்துட்டு மச்சான் எவ்வளவு மச்சான் தச்சுட்டே இருக்கறான். உண்மையிலே அது வந்துட்டா இருக்கு. அந்த அளவுக்கு படம் வேலை வந்து எங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே சென்டிமெண்ட் கொஞ்சம் குறைஞ்சு அப்படியே எல்லாமே கனெக்ட் ஆகி போச்சு. இவன் எங்க கலாச்சாரம் யோசிச்சுட்டே திரும்பி நிக்கிறா. கையெடு மறங்கி அது தண்ணி கேன் சிந்து பார்த்து கலாய்க்கிறான். அந்த அளவுக்கு இருந்து படம் வேலை வந்து. ஆனா ஃபைட் சீன் வேலை வந்து படம் காமெடி ஆக்டர் யாருமே இல்ல படத்துல. ஆனா படமே நல்லா காமெடியாவும் பல ஃபைட் சீன் எல்லாமே குடும்பத்தை வந்து பாக்கலாம். படம் அந்த சூப்பரா இருக்கு. ஃபேமிலி தான மெயின். ஃபேமிலி படம் வச்சு கொண்டாடுவாங்க. வந்து இன்னைக்கு இருக்க பசங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு நேத்து வரைக்கும் அந்த அளவுக்கு அதே மாதிரி ஆயுத பூஜை இன்னைக்கு ஆயுத பூஜை 18 கும்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் வாம்பலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இல்ல, புக்கிங்ஸ் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் செம கெத்தாக போகுது. குடும்பமா சுத்த போறாங்க. தனுஷ் படத்துக்கு எந்த அவ்வளவு பெருசா கூட்டம் போயிருக்காது. குடும்பங்கள் இந்த படத்துல தலைவன் அதையும் பிடிச்சிருவான்.